பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கைரோஸ் டிவோஷன் டைமுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாம் 21 நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஜெபம் என்றால் என்ன நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நேரங்களில் காலையில் மாத்திரம் அல்ல, நாள் முழுவதுமாக ஆண்டு நம்மளுக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மளை தேவன் வளர்த்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் கொடுக்குற வெளிப்பாடுகளுக்கு நாம் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஜெபம் என்றால் ஆராதனை என்று. நாம் இதுக்கு முன்பதாக ஜெபம் என்றால் என்ன என்று நாம் தியானித்து வந்தோம். முதலாவது ஜெபம் என்பது ஒரு இடம் மாற்றுதல் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஜெபம் என்றால் ஒரு உறவு, தேவனோட நெருங்கின ஒரு உறவு என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஜெபம் என்பது ஆராதனை என்று நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் மட்டும் தாவீது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு துதியின் ஜெபமாக இருக்கிறது. நான் முதல் நாளே உங்களோட நான் சொன்னேன், நாம் ஜபிக்கும் போது அநேக ஜபம், there are different types of prayer இல்லைங்களா. அதில் துதின்றது ஒரு ஜபம், praise prayers என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆராதனையின் ஜபங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க. இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். ஒரு வார்த்தையும் எப்படி தேவனை ஆராதிக்கிறார் என்று பாருங்களேன். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனை அவர் முதலாவது சொல்கிறார், உமக்கு சதா காலங்கள் ஸ்தோத்திரம் உண்டாக கடவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். நம்ம ஜெபம்லாம் இப்படி மாறணுங்க. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஆண்டவரை ஜெபிக்கும் போது தேவனை பார்த்து நாம் இந்த ஜெப நேரத்துக்குள்ளாக நாம் வரும்போது நம்ம ரிக்வெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து வச்சிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு இந்த போராட்டம், இந்த பிரச்சனைப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் நல்லது தாங்க. முதலாவது வரும்போதே அவர் யாரு, அவரை நாம் கொண்டாடி, அவரை நாம் உயர்த்தி, அவரை நாம் புகழ்ந்து பாடுகிறது ஆண்டவருக்கு எவ்வளோ விருப்பம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏத்த மனுஷன் ஆயிவன் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அடுத்த வார்த்தைகளை பாருங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எல்லாத்துக்கும் நீங்க தான் எஜமானன் ஆண்டவரே, எல்லாமே உம்முடையது தான் சொல்லுகிறார். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எல்லாருக்கும் தலைவர் நீங்க தான் ஆண்டவரே. பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவரை ஜபத்துல புகழுகிறார் என்று இல்லைங்களா. நம்ம நிறைய நேரத்தை ஆராதனையும் ஜபத்தையும் நம்ம பிரிச்சிடறோம் இல்லைங்களா. ஆராதனை நேரத்துல வெறும் நம்ம தேவனை துதிக்கிறோம், ஜப நேரத்துல வெறும் நம்ம பாரங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வரோம்னு நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, ஜபம் என்பது தேவனோட நம்ம பேசுகிற ஒரு இடம் இல்லைங்களா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், நம்ம தியானிச்சிருக்கிறோம், இதை குறித்து வசனங்களை பார்த்திருக்கிறோம். நாம் அவர் மடிமேல உட்கார்ந்து இருக்கிறோம், உன்னதங்களில் கிறிஸ்துவோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல அவரை பார்த்து நாம் அவரை கொஞ்சம் கொஞ்சணும், நாம் அவரை கொஞ்சம் கொண்டாடணும், நாம் அவரை கொஞ்சம் உயர்த்தி செல்லமா ஒரு இடத்துல நாம பேசணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் இப்படி சொல்லுகிற அடுத்த வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னைக்கு அவர் தான் நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறாருங்க. இந்த உபவாச நாட்கள்ல அவர் தான் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். இது அவருடைய கரத்தினாலே மாத்திரமே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை நாம் துதிக்கிறோம் என்று இதை ஜபமாக, இதை பாடலாக அவர் பாடல, ஜபமாக ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற ஒரு துதியும் ஸ்தோத்திர ஜபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜபிக்கும் போது தேவனுக்கு இப்படி நாம் நன்றி சொல்லி, தேவனை புகழ்ந்து, தேவனை பாடி, தேவனை கொண்டாடி நாம் ஜபிக்க வேண்டும். நாம் லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த இடத்துல அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் 84 வயதுள்ள ஒரு விதவையா இருக்கிறார்கள். அவங்க இந்த இடத்துல வசனம் சொல்றது, worshiping with fasting and prayer night and day இல்லைங்களா. அவர்கள் இரவும் பகலும் உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவனை ஆராதித்தார்கள் என்று இருக்குது.
பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஜெபம், இந்த உபவாசம், இந்த இரவு ஜெபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு கூக்குரலோ வேண்டுதலோ ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறது மாத்திரம் அல்லாம அது துதி ஆராதனையாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 13:2 நாம் பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆராதனையும் உபவாசமும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு ரொம்ப வல்லமையான ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இது மட்டும் அவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அவரை முன்னாடி கொண்டு வர யாரும் இல்லை. அவரை ஊழியத்துல கொண்டு போய் நீ ஊழியம் செய்யப்பான்னு அவர் உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. ஆவியானவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்க போறார் என்று ஆவியானவர் அறிஞரா இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்றாருங்க, இவங்க ஆராதிச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒரு வல்லமையான ஒரு காரியம் நடக்குது பாருங்க. நம்ம ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது, நாம் ஜெபத்துல தேவனை உயர்த்தி கொண்டிருக்கும் போது, ஆண்டவருடைய இருதயத்துக்கு விருப்பமான காரியங்களை நாம் சொல்லி அவரை துதித்து கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்துல தேவன் செயல்படுகிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் என்பது ஒரு வல்லமையான காரியம். ஜெபம் என்பது ஒரு வல்லமையான கருவியாக இருக்கிறது. நாம் அப்போஸ்தலர் 12 பார்க்கிறோம், சபை சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல தேவன் என்ன பண்றாருங்க, தூதர்களை அனுப்பி அங்க சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டிருக்கிற பேதுரு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். ஜெபம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. சபை ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போதே தேவனுடைய சிங்காசனத்தின் முன்னாடி அந்த ஜெப தூபங்கள் எழும்பி கொண்டிருக்கும் போதே தேவனை ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு வல்லமையான கருவியாக ஜெபம் இருக்கிறதுங்க. இங்க நாம் பார்க்கிறோம், தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போதே, உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அங்க என்ன நடந்துச்சுங்க, அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் முன்னாடி கொண்டு வந்து ஜெபித்து அபிஷேகித்து அவர்களை அனுப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது போல நம்மளுக்கு பல ஆசீர்வாதங்கள் இந்த துதியின் ஜெபத்தில் இருக்குதுங்க. நாம் தேவனை துதிக்க வேண்டும். அவர் இருதயத்துக்கு விருப்பமான காரியங்கள், அவர் செய்த காரியங்கள், அவருடைய மகத்துவங்களை நாம் ஜெபத்தில் இன்றைக்கு சொல்ல வேண்டும். நாம் அப்படி செய்யும் போது, அன்னால் அப்படி ஜெபித்து இருக்கும் போதே, ஆராதிச்சு கொண்டு இருக்கும் போதே அவங்களுடைய விருப்பம் கிறிஸ்து இயேசுவை, வாக்குத்தத்தத்தை கண்கூட அவங்க பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்லாம ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போதே சபைக்கு ஆசீர்வாதமாக தேவன் என்ன பண்றாருங்க, பவுலும் பர்னபாசையை அனுப்பி விடுகிறவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது இது போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். துதியின் ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் போது வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நாம் பார்ப்போம். துதியின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவன் நிர்ணயித்த காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஜெபங்களை கொஞ்சம் மாற்றி கொள்ளலாங்க. இன்னைக்கு ஜெபம் என்பது ஏதோ மந்திரம் சொல்லுகிறது இல்லை. ஜெபம் என்பது ஆண்டவரை புகழுகிறது, ஆண்டவரை துதிக்கிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தில் கண்களை மூடி உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியின் ஜெபங்களை ஆண்டவருக்கு நம்ம ஏறெடுக்கலாங்களா? வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நாங்க புகழுகிறோம்ப்பா, உம்மையை நாங்க வணங்குகிறோம்ப்பா. உமக்கு எங்க ஸ்தோத்திர பலிகளை, எங்க உதடுகளின் காணிக்கைகளை நாங்க ஏறெடுக்கிறோம் ஐயா. நீங்க நல்லவரப்பா, எங்களை ரட்சித்தவரப்பா, எங்களை சுத்திகரித்தவர் ஆண்டவரே, எங்களை நேசித்தவரப்பா, எங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்தரப்பா, எங்க கண்ணீர்களை துடைத்தவர் ஐயா, எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் ஐயா, எங்களை ஆசீர்வதித்தவர் நீர் ஐயா. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளெல்லாம் எங்க ஜெபங்கள்ல உம்மை துதித்துக் கொண்டே இருக்க, விடாப்படியான ஜெபங்களை செய்து கொண்டிருக்க, உம்முடைய நன்மைகளை நாங்க பாட, உம்முடைய நன்மைகளை நாங்க சொல்ல அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒருவர் தேவ பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இன்றைக்கெல்லாம் எங்க துதியின் ஜெபங்களை நாங்க ஏறெடுத்துக் கொண்டே இருக்க எங்களை பலப்படுத்துங்க. உமக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.